எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு அட்சய திருதிரை, எல்லாருமே எதிர்பார்த்த நாள் நாளைக்கு. ஸோ நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே பகவான் நாமாவை நன்னா ஜெபிங்கோ. எந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு தயவு பண்ணி இந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுருங்கோ. குத்து விளக்கு இருந்தால் 5 முக விளக்கு ஏற்றுங்கோ. கலசம் முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுல ஒரு தேங்காய் மஞ்சளை தடவி ஒரு பித்தளை சொம்பில் கலசம் வைக்கிறது இதை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம், வெள்ளத்தை அதில் ஊற்றலாம். அப்படி இல்லைனாக்கா இத்தனை பச்சரிசி, 2 வெத்தலை பாக்கு வாழைப்பழம், வாழைப்பழம் வேண்டாம், 2 வெத்தலை பாக்கு மட்டும் போடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 5 ரூபா காயின், அதை போட்டு பச்சரிசியை போட்டு கலசம் வைக்கலாம். இது 2த்தில் என்ன வேணாலும் அந்த தண்ணியை ஊற்றி வச்சிடனா அந்த வெள்ளத்தில் 2 ஏலக்காய், பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு, அதில் மஞ்சப்பொடி 2 புஷ்பத்தையும் அதில் போட்டு அந்த மாதிரி கலசம் வைங்க. கலசம் வைக்க இதுலேயும் இப்படியும் வைக்கலாம், அப்படியும் வைக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கலசத்தை ஆற்றுல வச்சுருங்கோ. நம்ம ஆற்றுல நைவேத்தியமாக இப்போ தயிர் சாதமோ இல்லை வெண்பொங்கல் இல்லை சக்கரை பொங்கல் என்னமாவது கண்டிப்பான முறையில் ஆற்றுல எதமாவது ஒன்று ஸ்வீட் என்னமோ உண்டாக்குங்கோ. அது நைவேத்தியம் பண்ணி அக்கம் பக்கத்தில் 2-3 பேர் ஆற்றுல கொடுத்தாலே பரவாயில்லை. வெத்தலை பாக்கு வச்சு 2-3 பேருக்கு கொடுத்தேன்னா ரொம்ப விசேஷம். எல்லாமே உங்களுக்கு சனி தசை மாறும். யம பயம் கண்டிப்பாக இருக்காது. ஐயோ எனக்கு உடம்பு முடியாமல் படுது, எனக்கு என்ன ஆகுமோ, பகவான் என்ன அழிச்சுருவானோ, இன்னும் நிறைய காரியங்கள் இன்றைக்கி கடமைகள் இருக்கே, அந்த மாதிரி பயம் கண்டிப்பான முறையில் வராது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு நல்லது மட்டுமே நம்ம ஆற்றுல நடக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி ஆற்றுல இருக்கும். எந்த கெடுதலுமே நமக்கு அந்த அளவுக்கு வரவே செய்யாது. பண்ணின பாவம் அனுபவிக்கிறோங்கிறதெல்லாம் வேற. பட் அதுலேயுமே இந்த வெயிலில் போனால் கொடை பிடிச்சின்னு போனால் வெயிலோட தாக்கம் குறையும் பற்றியாளா, அந்த மாதிரி நல்லது கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ. ஆற்றுல இந்த குத்து விளக்கு ஏற்றுங்கோ. 1. 2வது எப்பவும் போல் துர்க்கைக்கு விளக்கு நீங்கள் எல்லாம் ஏற்றுறதை நீங்கள் ஏற்றிக்கோங்க. குலதெய்வத்துக்கு தனியாக எப்பவும் போல் காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் குத்து விளக்கு, அப்புறம் துர்க்கைக்கு வாராகிக்கு நிறைய பேர் ஏற்றுவேன். அது எல்லாமே ஏற்றுக்கோங்க. ஆற்றுல வாசலில் துளசி இருந்ததுன்னா தயவு பண்ணி துளசிக்கு ஒரு விளக்கேற்றி வெள்ளம் ஊற்றி புஷ்பத்தை போடுங்கோ. ஹாப்பி அக்ஷய திருதியை. நன்னா இருங்கோ.